வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். ஆ முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, இவ்ளோ சீக்கிரத்தில நீங்க எனக்கு நல்ல பேராதரவு குடுத்துருக்கீங்க. இன்று ஒரு தகவல் சுதாமா டுடேஸ் நியூஸ் சுதாமா சேனல் இன்னைக்கு பெரிய அளவுல போயிட்டுருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு 2 மந்த்ஸ்ல எனக்கு நீங்க ஒரு 1000 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறீங்க. முதல்ல உங்க எல்லாருக்கும் அதுக்குண்டான நன்றிய சொல்றேன். 1000 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ முடிச்சு, நான் ஒரு நல்ல பதிவு குடுக்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முக்கிய முழு காரணம் பேராதரவு. எ உங்களோட ஆதரவுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். உங்களும் எனக்கு ஆதரவு குடுக்க வச்ச என் அப்பன் முருகப்பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள். அதனால தான் 1000 பிளஸ் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ண உடனே, நான் முருகனுக்கு 48 நாள் எப்படி விரதம் இருந்தேன், என்ன மாரியான வழிபாடு பண்ணேன், என்ன மாரி பதிகங்கள பாடியிருக்கேன், எப்படி விரதம் இருக்கோம், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன மாரி மலர்கள் சொன்னோம். தெளிவா அத பத்தின இதுதான் இதுல நான் குடுத்துருக்கேன். ஏன்னா, முருகருக்கு எவ்வளவோ இருக்குங்க. அவ்ளோ புக்ஸ் இருக்கு. திருப்புகழ் இருக்கு, கந்தர் கல்யாணம், கந்த சஷ்டி எல்லாமே நம்ம படிக்க முடியாது இல்லையா? எதையாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதிகங்கள நாம பாடணும். அதுக்காக நான் என்ன மாரி பதிகங்கள்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன்னாக்கா, முதல்ல நமக்கு என்ன தேவை? வருமானம் வரணும். செல்வம் சேரணும். அது இல்லாம முதல்ல வறுமை ஒழியணும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல அறிவு வளரணும். நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கைய குடுக்கணும். இது எல்லாத்துலயும் கலந்தா மாதிரி நான் எல்லா பதிகங்களும் செலக்ட் பண்ணி நான் இதுதான் என்னோட 48 நாள் விரத முறையில நான் முருகனுக்கு பாராயணம் பண்ணது. அத எல்லாம் தான் இந்த ஒரு தொகுப்பா குடுக்கலான்ட்டு. ஆனா நான் 48 நாள்ல எல்லா கடவுளுக்குமே பாராயணம் பண்ணேன். ஆனா நான் மொத்தமா குடுத்தா சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா சிலர் முருகர மட்டும் கும்பிடுவாங்க, சிலர் அம்பாள கும்பிடுவாங்க, சிலர் சிவபெருமான கும்பிடுவாங்க, சிலர் பெருமாள கும்பிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையும் பிரிச்சு தனித்தனியா தர்றேன். அதுல முதல்ல வழிபடுற முறைய நம்ம பார்த்துடலாம். நல்ல நாள் கிழமைய செலக்ட் பண்ணிக்கங்க. முருகர் கும்பிடுறீங்களா? அவருக்கு உண்டான திதிகள் சஷ்டி, இல்லன்னாக்கா வைகாசி விசாகம், அதுக்கப்புறம் அவருக்கு உண்டான இது நட்சத்திரம், நாள் கிழமை, செவ்வாய்க்கிழமை அது செலக்ட் பண்ணீங்க. வளர்பிறையா பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்றீங்கன்னாக்கா, அது வளர்பிறையில ஆரம்பிங்க. சரி, நம்ம இப்போ வழிபாடு பண்ற முறைய பார்ப்போம். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டுங்க. ஓகேங்களா? நல்லா வாசல் தெளிச்சு நல்லா வண்ணம் கோலம் போடுங்க. நிலைவாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் இருக்கிற எல்லா சாமி படங்களும் வைங்க. நம்ம முன்னோர்கள் படங்களும் இருக்கும். எல்லாருக்குமே மலர்கள் சூட்டுங்க. முக்கியமா வாசனை உள்ள மலர்களா செலக்ட் பண்ணிக்கங்க. முருகருக்கு மட்டும் அன்னைக்கு செவ்வரளி பூ குடுங்க. ஏன்னா செவ்வரளி பூ கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் வேற வழி இல்ல. நாம அத குடுத்தோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. என்னோட பதிவே பாருங்க. ரெட்டு, கிரீன். ஏன்னா அவருக்கு வஸ்திரம் பச்சை கலர் அணிஞ்சா ரொம்ப பிடிக்கும்னுவாரு. அதே மாரி பூக்கள்ல ரெட் கலர். அதுல நான் என்ன பண்ணேன்னா, ஷட்கோண கோலம் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஷட்கோண கோலம் போடுங்க. அதுல ஓம் நடுவுல எழுதி ச, ர, வ, ந, ப, வ. இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு இதுலயுமே விளக்கு ஏத்துங்க. அதுல நீங்க வெத்தல கூட வச்சுக்கலாம் அடியில. 6 இதுல நீங்க நெய் தீபம் ஏத்தலனாலும் 1 சென்டரா ஓம மட்டும் நெய் தீபம் ஏத்திட்டு, சஷ்டி கந்தர் விளக்கு ஏத்திட்டு, சுத்தி இருக்க நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல மலர், வாசனுள்ள மலர்களா சாத்துங்க எல்லாருக்கும். முருகருக்கு மட்டும் அன்னைக்கு செவ்வரளி பூ போடுங்க. இதுதான் நம்ம வழிபடுற நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லையா? எப்பவுமே முருகருக்கு ரொம்ப தித்திப்பு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு பைத்தம்பருப்பு பாயாசம் நான் ஒரு தனி பதிவே கொடுத்துருக்கேன். செவ்வாய் ஓரையில ஒரே நாள்ல செவ்வாய்க்கிழமை 3 வழிபாடு பண்றதுல காலையில 6ல இருந்து 7 இந்த பைத்தம்பருப்பு பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணி மார்னிங் வழிபாடு பண்ணணும்னு கொடுத்துருப்பேன். இது 2 எதுவுமே முடியாதுங்க. டைம் இல்லையா? வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு பால், நாட்டு சக்கரை தட்டி போட்டு ஏலக்காய் போட்டு போடுங்க. ஓகேங்களா? அது கூட போதும். நம்ம மனசு தான் காரணம். படிக்க வேண்டிய பதிகங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓம் சரவணபவ 108 முறை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இது சொல்றதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வ கோயில் முதல்ல விநாயக பெருமான் நல்லா வழிபாடு பண்ணிடுங்க. அப்புறம் உங்க குலதெய்வ கோயில நல்ல மனசுல சாமி நினைச்சிட்டு வழிபாடு பண்ணிட்டு, இந்த விரதத்தை எனக்கு என் குலதெய்வமா நீ பூர்த்தி பண்ணி தரணும். அதுக்கப்புறம் முருகருக்கு இருக்குன்னா முருகருக்கு உண்டானது. அதுல இப்போ மத்தது பதிகங்களை தவிர்த்து திருப்புகழ் இருக்கு, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், குமாரஸ்தவம், வேல்மாறல், வேலோபு எவ்வளவு அதுல இருந்து செலக்ட் பண்ணி பதிகம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ முருகனோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லிடுறேன். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயா. இதை முதல்ல சொல்லுங்க. ஓம் சரவணபவ சொல்றீங்க, அப்புறம் காயத்ரி மந்திரமும் மூல மந்திரமும் சொல்றீங்க. இதுதான் முதல்ல ஆரம்பம். அதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமான் சொல்லணும். உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுங்க என் குலதெய்வமேனு அவங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு தான்
எந்த ஒரு விரதத்தையுமே நீங்க மேற்கொள்ளணும். அதை நல்லா தெரிஞ்சுங்க. குலதெய்வ அருள் இல்லாம, விநாயக பெருமானோட அருள் இல்லாம எந்த ஒரு விரதமும் பூர்த்தி அடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி முருகர்னாவே அருணகிரிநாதர் இல்லாத எந்த ஒரு பதிவுமே பார்க்கவே முடியாது. நான் இப்போ கொடுத்துருக்கிற 90% அருணகிரிநாதர் அருளி செய்ததா, சாதாரணமானது இல்லை. முருகர் வந்து அவரோட நாவுல ஓமுன்ற பிரணவ மந்திரத்தை எழுதி திருப்புகழ பாடுன்னு அந்த புத்தகத்துக்கு பேரு வச்சும் கொடுத்து, முதல் முத்தை தரு என்ற ஒரு வார்த்தையும் முத்து முத்தாய் பாடு உலகம் உய்யன்னு சொல்லி முதல் வார்த்தையும் எடுத்து கொடுத்து, புக்குக்கு பேர் நார்மலா பாட்டு எழுதுறவங்க தான் புத்தகத்துக்கு அந்த இதுக்கு பேரும் வைப்பாங்க. ஆனா திருப்புகழுக்கு என்ன ஒரு சிறப்பம்சம்னா முருகர் வச்ச பேர். முருகர் வச்சு அதை நம்ம படிச்சு நமக்கு வந்து பலன் இல்லாம போகுமா? ஸோ அவர் நாவல இருந்த அந்த ஓம்ன்ற பிரணவ மந்திரம் எல்லாமே இதுவா வந்தது. சரி, இப்போ முக்கியமான பதிகத்தை பார்த்துடலாம். ஷண்முக கடவுள் போற்றி, சரவணத் துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருக்கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கை தொழுவேன் நான். இந்த மாதிரி முக்கியமான பதிகங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை நான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா, வானோர் கொடியவனை திருத்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வு. அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிறது இந்த பதியும். இது நமக்கு அவர் கொடுக்கிற அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் யாருக்கு ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் யாருக்கு முருகா என்று ஓதுவார். நீ பயந்தனா என்னோட வேல் உனக்கு வருங்கிறார். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் குற்றென் செய்யும் குமரேசர், இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். 27 நட்சத்திரத்தை பார்த்து பயப்படாத, என்னுள்ள இருக்கும் 27 பொருளை பார்த்து கும்பிடு, இதுவே உன்னை காக்கும். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேம்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்து ரொம்ப முக்கியம். பிரம்மன் எழுந்து அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வில் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மயில் வாகனை சாந்துணை போதும் மறவாதற்கு ஒரு தாழ்வில்லையே. இது வந்து பாருங்க, நம்ம பிரச்சனைலாம் தூள் தூளா போகும். கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய் விடுவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. நம்மளோட வினை மொத்தத்தையும் இதுதாங்க வறுமையை நீக்க அருள் புரிகிறது. வடிவும் தளமும் மனமும் குடமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படும். மிடினா வறுமை, அந்த வறுமையை போக்குறது. இது பாருங்க, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே. அவரை நாம குருவாவும் வா, எனக்கு வருவாய் வருமானத்தையும் கொடு, எனக்கு அருள்வாய்ன்னு. இது நோய் தீர்க்கும் பதிகம். தனதன தான தனதன தான தனதன தான தனதான இருமலும் ரோக முயலுகன் வாத மெரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவை இலை எரிகுலை சூளை பெருவலி வேறு முழநோய்கள் பிறவிகள் தோறும் மெனைநலியாத பணியுணதாள்கள் அருள்வாயே. அதுக்கடுத்து இது வந்து திருச்செந்தூர்து. நிதிக்கும் பிங்களன் பதத்துக்கிந்திர நிறத்திற்கந்தனன் நினைவோரே நிலத்தின்றன் பெரும் பசிக்கு தஞ்சம் என்றரற்றி துன்பஞ்சனில் நாளும் புதுசோர் சங்கம் ஒன்றிசைத்து சங்கடம் கொழித்து கொண்ட செந்திலின் வாழ்வே குறப்போர் கும்பை முன் புனத்திற் செங்கரங் குவித்து கும்பிடும் பெருமாளே. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பாருங்க. நான் அது பண்றதுக்குள்ளே இது போயிடுச்சு. இது ரெண்டும் திருப்பு. இந்த திருப்பு என்னதுன்னா, நம்மளோட வறுமை மொத்தமா போகும். சகல செல்வமும் இந்த ஒரு திருப்புகள் அடங்கியிருக்கும். அந்த வார்த்தை இதுல வரும், நல்லா பாருங்க. சரணகமல் ஆலயத்தை அரநிமிஷம் நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகுசட மூடமட்டி பவிவிலை லேசலித்த தமிழ்மடி யாழ்மைக்கும் உருவேனோ கருணை புரியாதிருப்ப தென்குறை வேலை செப்பு கைலமிலை நாதர் பெற்ற குமரோனே கடகபய மீதி ரத்னமணியனி பொன்மாலை சச்ச கமிழன மார்கடப்ப மணிவோனே தருணமிதை யாமிகுத்த கணமுதுரு நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு ராமேஸ்வரன் ஞானமுக்தி பரகுதிரனை நிகுடுத்து உதயபுரிய வேணுனைத்த வடிவேலா அருணதல பாதமத்ம அனுதினமும் மேதுதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுத்த அழகு திரு ஓரகத்தின் முருகனே. இதுல சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அந்த ஒரு வார்த்தை வரும். அந்த இந்த பதிகங்கள் தாங்க நான் பாடினது இந்த 48 நாள் விரத முறையில். இது போக வேல்மாறல் நத்தா, இது முடிஞ்ச உடனே வேல்மாறல் 64 பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் படித்தேன். அது இதில் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இன்னும் பிறன்னு சொல்லிட்டு அவர் தனி ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி பதிகங்கள்லாம் பாடணுன்ட்டு. ஸோ இதோடு சேர்த்து
வேல்மாறலை சேர்த்து படிங்க. அது என்ன ஜஸ்ட் ஒரு 17 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேல ஆகவே ஆகாது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க 48 நாளும் இருக்கலாம், 21 நாளும் இருக்கலாம், 6 நாளும் இருக்கலாம். இது உங்களோட விருப்ப முறை. இதுல ஒருவேளை நீங்க விரதம் இருந்து இருக்கனாலும் இருக்கலாம். இல்ல காலையில பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்க இருக்கலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப பிரச்சனை, நான் நல்லா இருக்கணும், முடிச்சு பண்ணணும்னா தாராளமா 2 வேளை விரதம் இருந்து கூட பண்ணலாம். ஆனா ஒரு வேளை காலையில இருங்க போதும். மதியமும் நைட்டு எடுத்து நைட்டு வேணா பால் பழம் கூட சாப்பிட்டு கூட இருந்துக்கலாம். இதை எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இது இருந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி பதிகம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முதல்ல திரும்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.